வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8 ப்ரோமோ 2 ரிலீஸ் ஆகிருக்குங்க. ஸோ தீபக் கேம் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அந்த காலையில் நடந்துச்சுல ப்ரோமோவில் வந்துச்சுல அதை வந்து அட்ரஸ் பண்ணிகிட்டு இருக்காரு கேப்டனாக எல்லாரையும் லிவிங் ஹாலில் உட்கார வச்சு. ஸோ அருண் பிரசாத் எந்திரிச்சு என்னை வந்து கையை எடுத்து கும்பிட்டதையெல்லாம் ப்ரோவோக் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னு வந்து அருண் பிரசாத் சொல்கிறாரு. அதுக்கு தீபக் வந்து சூப்பராக சொல்கிறாரு, அவர் கையெடுத்து கும்பிட்டது வந்து எனக்கு ப்ரோவோக் பண்ணுறது மாதிரி தெரிலங்க, நீங்கள் சொல்லி சொல்லி தான் அவர் வந்து ப்ரோவோக் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து தீபக் சொல்கிறாரு. கண்டிப்பாக சத்தியமாக உண்மைங்க. அவங்க வந்ததுலேருந்தே மஞ்சரி வந்து அவங்க ஆல்ரெடி அருண் பிரசாத் சொல்லியிருப்பாப்புல, அவங்க வந்து என்னை வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க மைண்டில். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணாலுமே அவங்களுக்கு தப்பாக தான் தெரியுது அப்படின்னு வந்து அருண் பிரசாத் ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி தான் மஞ்சரியும் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி அந்த மோக்கிங் பண்ணுறது சொல்கிறதா இருக்கட்டும், இப்போ வந்து கையெடுத்து இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்து இம்பல்சிவாக இருக்கீங்க அப்படின்னு அருண் பிரசாத்தை. ஸோ அது அவருடைய மேனரிசம் தான் அது. இப்போ வந்து அதே தான் கையெடுத்து கும்பிட்டதை வந்து அவங்க வந்து ட்ரிகர் பண்ணுறாங்க, ப்ரொவோக் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதெல்லாம் அது சத்தியமாக ஏற்றுக்கவே முடியாது. அவங்களுடைய பர்சனல் வெஞ்சன்ஸ் தான் அது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதை தான் அவர் கரெக்டாக சொல்கிறாரு தீபக்கு. இது வந்து நீங்கள் அப்படி சொல்லி சொல்லி தான் அவரை ப்ரொவோக் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கரெக்டாக சொல்கிறாரு. அருண் பிரசாத் இன்னொன்று சொல்கிறாப்புல, அவங்க வந்து சொல்கிறாங்க மஞ்சரி நீங்கள் ஒழிச்சு வச்சு திங்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, அது எனக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு. இது உண்மையாக என்னென்னு தெரியல. ஆக்சுவலாக மஞ்சரி சொல்லியிருந்தால் மஞ்சரி மேலே தப்பு, சொல்லலைன்னா அருண் பிரசாத் மேலே தப்பு. ஆனால் போன வாரம் களவாண்டு சாப்பிட்டாங்கங்க, கண்டிப்பாக களவாண்டு சாப்பிட்டாங்க. போன வாரம் சொல்லியிருந்தது கரெக்டான வார்டாக இருந்திருக்கும். இந்த வாரம் ரொம்ப டீசெண்டாக தான் போயிட்டுருக்கு, ரொம்ப கண்ட்ரோல்டாக சூப்பராக கொண்டு போயிட்டுருக்காரு தீபக் கேப்டன்ஷிப்பில் ஒரு இது கூட கிடையாது, எல்லாமே ரூல்ஸ் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. ஸோ தீபக் கேப்டன்ஷிப் வந்து கிரேட்டுங்க. ஆனால் ஆக்சுவலாக சொல்லப்போனால் அவருக்கெலாம் ஃப்ளவர் கட் பண்ணுறதெல்லாம் கூடவே கூடாது. போன தடவை மஞ்சரி கேப்டன்ஷிப்லேருந்தே தூக்கியிருக்கணும், அவரையெல்லாம் விட்டுட்டானுங்க. இந்த தடவை ஒழுங்காக கேப்டன்ஷிப்பை ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறவரை வந்து இந்தளவுக்கு அபத்தமாக பேடாக காமிக்க நினைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அதை தான் மஞ்சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஆர்ஜி ஆனந்தி வந்து எந்திரிக்கிறாங்க, எம்மா உன்னால தான் சத்தியமாக அந்த பிரச்சனையே, இதெல்லாம் தூண்டி ஒவ்வொரு ஆளாக போய் உட்காந்து தூண்டி விட்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்ததே நீ தாம்மா. உடனே எந்திரிச்சு நீங்கள் ஏன் அவங்கள தனியாக டார்கெட் பண்ணுறது மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னு. அந்த பொண்ணு தாம்மா போய் பெரிய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிச்சு. அப்போ அந்த பொண்ணுகிட்ட தான் அட்ரஸ் பண்ண முடியும். அவங்கள தனியாக டார்கெட் பண்ணுறாங்கன்னா எல்லாரையும் சேர்த்தா திட்ட முடியும். என்ன ஆர்ஜி ஆனந்தி, நீ இப்படியே குத்தி விட்டு தனியாக போய் உட்காந்துடுவேன். இப்போ திருப்பி இந்த பொண்ணு ஆர்ஜி ஆனந்தி எந்திரிச்சு மஞ்சரியை தனியாக நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்கன்னு சொன்னாலும் அதுக்கு அப்படியே அழுக வந்துருச்சு. ஐயோ நம்மளை தனியாக டார்கெட் பண்ணுறாங்களோ அப்படின்னு. இதையும் அதுதான் திணிக்குது, ஆர்ஜி ஆனந்தி தான் திணிக்குது. அது எப்படி இன்ஜெக்ட் பண்ணி விடுதுன்னு பாருங்கள். ஆர்ஜி ஆனந்தி பயங்கர பாய்சனாக இருக்காங்கங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி ப்ரோமோ 2ல் நடந்திருக்கு. பார்க்கலாம் அப்புறம் ப்ரோமோ 3 எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி எபிசோடு இது ஃபுல்லாக இது தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கேம் வேறு என்னாச்சுன்னு தெரில. நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க் ஜெஃப்ரி வின் பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் எப்படின்னு. தேங்க்யூ, see you next ப்ரோமோ.